ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்கும், ரெண்டாவது ரெட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னு போட்டு இருக்கும், எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபாண்ட்டோட நேம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன் கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட நேம்லாம் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அப்பவுமே சேஞ்ச் ஆகலை, இந்த ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இம்போர்ட் பண்ணும்போது ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி 2 ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த செட் பண்ணலாம். அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணியிருப்போம், அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகலைன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே செலக்ட் ஆயிரும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷயம்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே டேட் வருது. நீங்கள் வந்து டேட் சேஞ்ச் பண்ணதான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா மந்த் இருக்கும், பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும். இதை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அடுத்த செட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஃபாண்ட் இருக்கும். அது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். அந்தந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ கடைசி வரையில் இருக்கும். இதிலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இமேஜஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 1 by 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெட் லைன் இருக்கும். நீங்கள் அந்த டெக்ஸ்ட் லேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் லேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ஓகே, கலர் அண்ட் ஃபில்ல போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னாவே ஆட் ஆயிரும் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக.
ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மவுஸை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் மூவ் பண்ண வேணாம், ஏன்னா அதில் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேலேயே மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிளேஸ்லேயே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட க்ரீன் ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஜஸ்ட் நார்மல் இமேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபுல் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எடிட் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும், அங்கேயே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க இமேஜஸை, எந்த ப்ராப்ளமே வராது. சப்போஸ் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் மூவ் பண்ணிங்கன்னா அது கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டே மாறிடும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே போதும், அது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஒரு சிலதுக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இமேஜஸை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். செம்மையாக இருக்குது வீடியோ, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கவே போதும், அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். இதில் ரெஸ்டோரேஷன் 1080 வச்சிருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.